நான் வந்து முதல் முறையாக வந்து மதுரை சிறையில் நான் உள்ளே நுழையிறேன். அரெஸ்ட் ஆகி ஒரு கலவரத்தில் உள்ளே நுழையிறேன். நுழைஞ்ச உடனே என்ன ஜாதின்னு கேட்டான். ஜாதியை சொன்ன உடனே கக்கூசுட்ட போய் படுனாங்க. நாங்கள் வந்து ஒரு 26 பேர் போனோம். 26 பேரும் கக்கூசு சுற்றி தான் படுத்தோம், கழிப்பறையை சுற்றி தான் படுத்தோம். போயிட்டு வரவங்க பூரா வந்து மேலே ஏறி போவாங்க, காலை மிதிச்சுட்டு போவாங்க, தண்ணியை தெளிப்பாங்க, எச்சிலை துப்புவாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் வெளியில் ஒரு சமூகத்தில் வந்து சமூக நீதிக்காக, சமூக சீர்திருத்தத்துக்காக, சமத்துவத்துக்காக போராடி நாங்கள் சிறைக்கு வந்திருக்கிறோம். அப்போ சிறைக்குள்ளேயும் இதே கொடுமை நடக்குதுன்னா சிறைக்குள்ளேயும் நாங்கள் போராட்டம் நடத்துவோம்னு சொல்லி மறுநாள் காலையில் அந்த போராட்டத்தை தொடர்ந்தோம். அப்போ சமத்துவங்கிறது வந்து நீங்கள் எங்கே நடந்தாலும் சரி, சமத்துவத்துக்கு எதிராக சமூக அநீதி எங்கே நடந்தாலும் அந்த இடத்துல களத்தில் நின்று நம்ம போராட வேண்டிய தேவை இருக்குது. இன்றைக்கி நான் அமைச்சராக இருக்கிறேங்கிறதுக்காக சொல்லலை. அமைச்சர் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போகும். ஆனால் இந்த சமத்துவ களத்தில் நான் தொடர்ந்து போராடுவேன். அப்போ நம்முடைய இளைஞர்களை நம்ம தயார்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அதை சொல்லும்போது சட்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆரி தான் சொன்னார்னு நினைக்கிறேன். சட்டம் எளியவனை கண்டால் எட்டி உதைக்கும், வலியவனை கண்டால் வளைந்து கொடுக்கும். இதுதான் சட்டம். இந்த சட்டத்தை நம்ம வந்து எப்படி சரி செய்யணும்? சட்டம்தான் வந்து இந்த சமூகத்தை வழி நடத்துகிறது. சட்டம்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் இந்த இந்தியாவை வழி நடத்துகிறது. ஆனால் நீ ஹிஜாப் போடாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிச்சு இழுக்கிறாங்கன்னா அந்த சட்டம் என்ன மாதிரி, யாருக்கு ஆதரவாக இருக்கின்றது? வெறுப்பு அரசியல், இங்கே மத ரீதியான வெறுப்பு அரசியல், முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல், கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல், இந்த சாதிக்கு எதிரான வெறுப்பு அரசியல். அப்போ வெறுப்பு அரசியலுக்கு எதிராக நம்முடைய ஜென்சி போராட வேண்டிய தேவை இருக்கின்றது. நான் அரசியல் பேசவே இல்லை. இந்த சமூகத்தில் இருக்கின்ற நிலையை, பாகுபாட்டை, இந்த இருப்பை நாம் உடைத்தறிய வேண்டிய தேவை இருக்கின்றது. அதுதான் சமத்துவம். அதான் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து மிக தெளிவாக சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படை தான் வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உடைத்துவிட்டு ஒரு சனாதன சட்டத்தை மீண்டும் நிலைநிறுத்த முயற்சி செய்கிறார்கள். அதை நாம் எச்சரிக்கையோடு, மீண்டும் வந்து ஒரு சனாதன சட்டம் வருது, பெரும்பான்மைவாதத்தை முன்னிறுத்தி, இந்துத்துவ பெரும்பான்மைவாதத்தை முன்னிறுத்தி சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்றால் அது இன்னமும் வந்து நமக்கு வந்து சமத்துவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்ற மிகப்பெரிய சமூக சீர்திருத்த தலைவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் வந்து தோன்றி இதையெல்லாம் முன்னெடுத்திருக்கிறார்கள். அடுத்த கட்டத்துக்கு நாம் இதை நகர்த்த வேண்டிய தேவை இளைஞர்கள்ட்ட, ஜென்சிகிட்ட இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தரும் அதுக்கான குரல் கொடுக்கணும். குரல் கொடுப்பதன் மூலமாக நாம் மிகப்பெரிய ஒரு விடுதலையை, சமத்துவத்தை காண்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.